ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இந்த டிஷ் வந்து நீங்கள் ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணி நமக்கு உடம்பு முடியாதப்போ நம்ம டக்குன்னு எடுத்து ரைஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு லஞ்ச் அப்படியே ரெடி பண்ணிடலாம். புளியோதரை மிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலான்றது வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ் நம்ம சரி பண்ணிக்கிட்டால் சூப்பராக வருங்க புளியோதரை. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் என்னை வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது எப்படி இந்த தேங்காய் பஃபி, இந்த ரவா லட்டு இதெல்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறது சிஸ்டர், நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. அந்த கொஷினுக்கு ஆன்சர் நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். சப்போஸ் அந்த சிஸ்டர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் அதோட ஆன்சர் சொல்கிறேங்க. வாங்க செய்யலாம். இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து நம்ம வந்து உடம்பு சரியில்லாதப்ப, சப்போஸ் நமக்கு மந்த்லி எதனா நமக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகும். அந்த டைமில் இது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே புளியோதரை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அதில் எதனா ஒன்று புளிப்பாக இருக்கும், அப்படி இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கசப்பாக இருக்கும். அது ஏன் வருது, எப்படி வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் புளியோதரை. வாங்க இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் எள்ளு, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் கடுகு. எந்த ஸ்பூனில் எடுத்திங்களோ அதில் அரை ஸ்பூன் மட்டும்தான் வெந்தயம் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்துக்கக்கூடாது, இல்லைனா கசப்பாக இருக்கும். இதை நம்ம ஒவ்வொன்றா தாங்க நம்ம வறுக்கணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு திக்னஸில் இருக்கும். அதனால் எப்பயுமே மசாலா எது செஞ்சிங்கனாலும் நீங்கள் தனித்தனியாக வறுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனி தாங்க. ஒரு பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறீங்க, அதுக்கு மசாலாவை மட்டும் தயவு செய்து பால் மாறாமல் தனித்தனியாக வறுத்துடுங்க. மிளகு 2 ஸ்பூன் நம்ம வறுத்துக்கலாம். மிளகு டப்னு அப்படி லைட்டாக பொரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். அங்கே பாருங்கள், பொரியுது பாருங்கள். இப்போ மிளகு வறுபட்டு வந்துருச்சு. சிம்லே வச்சு வறுத்து எடுத்துருங்க. அடுத்தது கடுகு 2 டீஸ்பூன். இப்போ நான் இந்த டீஸ்பூன் அளவு உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் வறுத்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஏர்டைட் டப்பில் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு எப்போ நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து இதை ஆட் பண்ணி நம்ம செய்யலாம். இப்போது இந்த கடுகு வந்து பொரியணுங்க. பட்டுன்னு பொரியணும், தீயக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா தீயாது. இந்த மாதிரி பொரியிற ஸ்டேஜ் வந்ததும் கடுகும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ எள்ளு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் இருந்தது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா கருப்பு எள்ளு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். வெள்ளை எள்ளு 2 ஸ்பூன் நம்ம வறுத்துக்கலாம். எள்ளும் அதே மாதிரி பொரியுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதே பிளேட்லேயே அந்த மிளகு இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அதிலே போட்டுக்கலாம். பொரியுது பாருங்கள், இந்த மாதிரி பொரியணும். இந்த மாதிரி பொரியும் போது அது அவ்வளோ அருமையான ஒரு அரோமா வாசனை கொடுக்குங்க. மசாலா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே எடுத்து கொட்டிக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம். எந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் மிளகு, கடுகு, எள்ளு எடுத்தோமோ அதில் அரை ஸ்பூன் வெந்தயம் மட்டும்தான் எடுக்கணும். அதிகமாக போச்சுன்னா கசப்பாக இருக்கும். அதே மாதிரி வெந்தயம் தீயக்கூடாது. லைட்டாக கோல்டு கலர் மட்டும்தான் வரணும். பொன்னிறம்னு சொல்லுவோம் இல்லையா, இதை பாருங்கள். இந்த மாதிரி பொன்னிறம் மட்டும்தான் வரணும், தீயக்கூடாது. தீஞ்சுன்னா கசப்பாக இருக்கும். வெந்தயம் அதிகமாக போட்டிங்கனாலும் கசப்பாக இருக்கும் இந்த பவுடரில். இப்போது இது ஆறட்டும், நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். எல்லாம் ஒரே தட்டில் கொட்டிக்கிட்டோம். இது கொஞ்சம் நேரம் ஆறுச்சுன்னா அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பவுடர் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும் பவுடர். வாங்க இப்போ புளியோதரை மிக்ஸ் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பவுடர் தேவையானாலும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நம்ம டக்குன்னு எங்கேயும் அலையாமல் அப்படியே கரெக்டாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஒன்று நம்ம போடுறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்குங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம் கேஸ் ஸ்டவ் மேலே. கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும். ஏன்னா இது புளி கண்டிப்பாக உடம்ப சூடு ஆக்கிடும். அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெயில் சேர்த்துக்குங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் கம்மியாக தான் இருக்குன்னா கம்மியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மீதி வேறு எண்ணெய்னா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 50 ml சேர்த்துக்கலாம். நான் செய்கிற குவான்டிட்டி எத்தனை பேருக்கு வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் செய்கிறேன். 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் கடுகு சேர்க்கணும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு
அது கூடவே வேர்க்கடலை, நான் வந்து நாட்டு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வேர்க்கடலை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பச்சையாக தான், இது வறுக்கவே இல்லை. இதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து சிம்லே வைக்கணுங்க. சிம்மிலே வச்சு இது ஒரு 2 or 3 மினிட்ஸில் நல்லா ஒரு ஃப்ரை ஆகி வந்துடுங்க. பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பும் இப்படி ஆகிடும். வேர்க்கடலையும் தோல் வந்து பிரிஞ்சு போயிருக்கும். அதுதான் கரெக்டானது. இப்போது ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். உடச்சி போட்டுக்குங்க மிளகாய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை வந்து நல்லா கிறிஸ்பாகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மஞ்சத்தூள் சேர்க்கணும். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் போட்டு ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரே 1 நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. செய்யறதுக்கு முன்னாடியே புளி ஒரு 50 கிராம் புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த புளித்தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு சிம்லலாம் வைக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக ஹையில் கொஞ்சம் வைங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பெல்லாம் ஊறிடும். உங்களுக்கு கிறிஸ்பாக வேணும்னா கண்டிப்பாக ஏற்ற மாதிரி ஹைக்கும் லோக்கும் மிடில் வச்சு அப்படி சமைங்க. கொதி வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் சேர்க்கக்கூடாது. இந்த கொதிக்க விடுறதால இந்த புளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்முக்கும் மிடில்லையும் வச்சு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இப்போது இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. நான் 1 கிளாஸ் அளவு ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ கொதிக்க விடும்போது அது கொஞ்சம் திக்காகி வரும். இப்போ இதை கொதிக்க விடலாம். மூடவே கூடாது. கண்டிப்பாக இதை நம்ம மூடி போட்டு செய்யவே கூடாது புளியோதரை மிக்ஸு. இப்போ கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுமே உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீதி நம்ம சாதத்தில் போட்டு கிளறும் போது கூட வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாகிக்கிடாதீங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்ல. 5 நிமிஷம் கொதித்து அது லைட்டாக சுண்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதாங்க ஸ்டேஜு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா, கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் இதோட புளிப்பு அந்த டேஸ்ட் எல்லாம் தூக்கி அவ்வளோ சூப்பராக கொடுக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 கட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. கண்டிப்பாக வெல்லம் சேர்த்தா தான் புளியோதரை டேஸ்ட்டு நல்லா வருங்க. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் தான் இந்த வெல்லமும் பெருங்காயத்தூளும் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். இல்லைன்னா கசப்பாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா வெல்லம் கரையட்டும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே கரையட்டும். இது வந்து சிம்மில் வச்சுக்கலாம். வெல்லம் போட்ட அப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சு தான் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெல்லம்லாம் கரைஞ்சி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே ஈஸியான ஒரு புளியோதரை மிக்ஸுங்க. கடையில் தயவுசெய்து வாங்காதீங்க. வீட்டில் இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது எல்லாமே ரெடி ஆகிட்டு கடைசி ஸ்டேஜில் தான் இந்த அரைச்ச பவுடரை நம்ம சேர்க்க போகிறோம். இறக்குற ஸ்டேஜுன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கிட்டத்தட்ட 8 பேர் சாப்பிட்றதுக்கு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் மட்டும்தான் இருக்கணும். நம்ம இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரே 1 நிமிஷம் இருந்தால் மட்டுமே போதும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு புளியோதரை மிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடியாத டைமுக்கோ, இல்லை நம்ம பீரியட்ஸ் டைமுக்கோ, இல்லை ஏதோ ஒரு முடியல லேட்டாகவே எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னும்போது நீங்கள் இதை அழகாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்.
நமக்கே வந்து ஒரு முறை எப்பயுமே நம்மளே சமைச்சு சாப்பிட்றது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த புளியோதரை நம்ம சாப்பிடும்போது நல்லா டெம்ப்டிங்காக ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று ஒரு 4 கைப்பிடி நீங்கள் சேர்த்து சாப்பிடுவீங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சுங்க. அருமையான புளியோதரை மிக்ஸ் ரெடிங்க. எனக்கு இப்போ இது 2 வாரத்துக்கு எனக்கு கவலையே இல்லை. சப்போஸ் எதனா தயிர் மட்டும் இருந்ததாக கூட புளியோதரை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, தயிர் சாதம் கிளறி கொடுத்துட்டு, ஒரு பொரியல் பண்ணி கொடுத்துருவேன். இல்லை இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. ஒரு சிப்ஸோ இல்லை எதனா ஒரு வத்தலை கொடுத்தா கூட போதும், அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ அருமையான புளியோதரை மிக்ஸ் ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். வாய் ஊறுதுங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வாய் ஊறுது. மீதி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேங்க. நல்லா கூல் ஆகிட்ட அப்புறம் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிடலாம். தேவையான அளவு நீங்கள் வேணும்னும் போது பேனில் போட்டு சூடு பண்ணி கிளறி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபி உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ. தேங்காய் பர்ஃபி, ரவா லட்டு, இந்த அதிரச மாவு இதெல்லாம் நான் வந்து எப்படி சேல்ஸ் பண்ணேன்னா, ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வேலைக்கு போவாங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஒரு ஜாப் போகிறதே குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்காக தான். ஆனால் அவங்களால வந்து இதெல்லாம் வீட்டில் அவங்களால செஞ்சு சாப்பிட முடியாது இல்லையா? ஆக்சுவலாக நானும் ஜாப் போயிட்டு தான் இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி புளியோதரை மிக்ஸு, இந்த நெய்யில் ரவா லட்டு பிடிக்கிறது, தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் வந்து 1 வாரம் 15 நாள்லாம் வச்சு சாப்பிடலாம் இல்லையா? அந்த மாதிரி நான் ரெடி பண்ணிவிட்டு டெய்லி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொண்டு போவேன் ஜாப் போகும்போது. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க சர்க்கிள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நீ எப்படி ரெடி பண்ணுற, இந்த மாதிரி ஹெல்த்தியாக நானும் எங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு வந்து எங்களுக்கும் ஆசை தான், ஆனால் எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், நான் செய்யும்போதே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சேர்த்து திங்ஸ் மட்டும் அவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதை நான் செஞ்சு அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீ இந்த மாதிரி நீ கஷ்டப்பட்டு செய்கிற, நீ வந்து இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே அதை சாப்பிட சாப்பிட நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, இனிமேல் அன்ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்றத விட நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் எனக்கு சுச்சுவேஷன் வந்து ஜாபை விடுற நிலமை ஆயிடுச்சு. வீட்டில் வந்து குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், ஹஸ்பண்டும் ஜாப் போகிறாங்க. இப்போ குட்டீஸ்க்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்க முடியலன்ட்டு எனக்கே ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாப் வந்து விட்டாச்சு. ஜாப் விட்டதும் இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டினியூவாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறத நான் செய்ய ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வாரத்தில் அவங்களுக்கு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வந்து அவங்க கேட்டாங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். முறுக்கு, அதிரச மாவுலாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருக்கலாம். அதிரச மாவுலாம் கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் நீங்கள் வச்சுருந்து திரும்ப சுட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். இப்படி தாங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நம்ம ஃபஸ்ட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கணும். கொஞ்சமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கற்றுக்கிங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக சூப்பராக உங்களுக்கு வரும். கடையில் வாங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராது. அப்போ நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்யும்போது அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அப்படியே மூவ் பண்ணிட்டு போகலாங்க. உங்கள் டவுட் என்ன நான் கிளியர் பண்ணிட்டேன் சிஸ்டர். வேறு எதனா டவுட்னா நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.